இதை பாருங்க, நீங்க சட்டப்பூர்வமா இந்த குழந்தையை தத்தெடுத்துக்க முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி ஒரு வழியை சொன்னேன். அதன் மூலியமா திருநங்கை கூட குழந்தையை தத்தெடுத்துக்க முடியும். நான் சொன்ன கண்டிஷன் நிறைவேற்றுங்க. அதாவது காசை ரெடி பண்ணுங்க, அப்புறமா நீங்க குழந்தைய எடுத்துட்டு போகலாம். ஆமா அருண், அவருக்கும் வேற வழி இல்லை. அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் ஆதித்யாவை எப்படி நல்லபடியா கவனிச்சுக்கிறோன்னு அவருக்கு நாம நிரூபிச்சாகணும். அதை விட்டா வேற வழி இல்லை. இப்படி இல்ல இருக்கணும். குழந்தைய கொடுங்க சௌமியா. உன்னை கூட்டிட்டு போகவும் அப்பா அம்மா நாங்க சீக்கிரமா வந்துருவோம். அம்மாடி, யாரோட எண்ணம் தப்பா இருக்கோ அவங்க தான் தலை குனிஞ்சு நிப்பாங்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையில எந்த விதத்திலுமே நீ ரொம்ப பலகீனமானவன் எனக்கு தோணலம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டுல அம்மனுக்கு பூஜை நடக்கும். அந்த தாய்க்கு மனுஷங்களுக்கும் பசங்களுக்கும் எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம மனுஷங்க யாரு? ஒருத்தர் அப்படி பார்க்கறதுக்கு உலகத்திலேயே தாய்ப்பாசம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு குழந்தை தாயோட மடியில பாதுகாப்பா இருக்கோ அவதான் அவளோட தாயின்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லாருமே பார்த்தோம். இந்த குழந்தை உன்னோட கர்ப்பத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த குழந்தை பிறந்தது உன்னோட மடியில தான், வளர்றதுக்காக. ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இப்படி ஒரு விஷயத்தை சமுதாயம் ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்புறம் அருண் மாதிரி ஒரு கணவர் எல்லா சூழ்நிலையிலையும் உனக்கு தான் துணையா இருக்காரு. நான் ஒரு உண்மையை சொல்றேன். உங்க 2 பேரோட உறவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கு உங்க 2 பேரோட கதை என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க பணத்தை பத்தி பேசுறீங்களே. ஆக்சுவலா அது வந்து நான் சொல்றதை நீங்க கேளுங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை நான் அரேஞ்ச் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நாங்க கொடுக்குறோம். ஆனா அதுக்கு நாளைக்கு விடியற வரைக்கும் நீங்க காத்திருப்பீங்களா? இருப்பீங்கன்னா நீங்க இங்கேயே இருங்க. உங்க மக மேல நாங்க இவ்வளவு பெரிய பழிய சுமத்திருக்கோம். ஆனா நீங்க எங்களுக்கு பணம் தரேன்னு சொல்றீங்களா? அருணண்ணா, எங்க குடும்பம் இப்படித்தான். பாருங்க, நான் உங்களோட குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா என்னால நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களோட குழந்தைக்காக நீங்க இந்த காசை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்கு பூர்ண சம்மதம். நீங்க என்னங்க சொல்றீங்க? நம்மளால எப்படி உங்ககிட்ட உதவி வாங்க முடியும்? இதை விட்டு நமக்கு வேற வழியே இல்ல சௌமியா. ஆதித்யாவை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இன்னும் கூட புரியல. எங்களோட குழந்தை இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு? இதை கேட்கும்போது எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் நாங்க உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீங்க இங்கேயே தங்குங்க. நாளைக்கு காலைக்குள்ள பணம் ஏற்பாடு பண்ணிடலாம்.
அம்மாடி ஜானவி,